சாப்டர் 5. உன்னை நான் வெறுத்துக்கொண்டே என்னை அறியாமல் விரும்புகிறேன். இரண்டுக்கும் ஒரு நூலளவுதான் வித்தியாசம். இடைவெளியின்றி இதயங்கள் ஒன்றி இணைவோமா முழுதாய்? உனக்கு ஏண்டா அந்த பொண்ணு பிடிக்கல? ஒரு காரணம் சொல்லு. செழியனின் நண்பன் விக்ரம் டீ அருந்திக் கொண்டே கேட்டான். காரணம்லாம் எதுக்கு? பிடிக்கலன்னா விட வேண்டியதானடா. உனக்கு என்ன அவன் மேல அவ்வளோ அக்கறை? எரிந்து விழுந்தான் செழியன். தெரியலடா. எல்லாரும் நேசிக்கிற ஒரு பொண்ணை எப்படி உனக்கு பிடிக்காம இருக்க காரணம் இல்லையோ அதே போலத்தான் எனக்கு அக்கறை இருக்கவும் காரணம் தேவையில்லை. அவனும் காட்டமாக சொன்னான். டேய், நானே வெறுப்பில் தான் இங்கே வந்தேன், நீ வேற என்னை வெறி ஏத்தாத. ஆமாண்டா, நான் தான் உன்னை கிளம்பி வாடா வந்து என் மேலே எரிஞ்சு விழுன்னு சொன்னேன் பாரு. டேய் ப்ளீஸ்டா, புரிஞ்சுக்கோ. எனக்கு சின்ன வயசுலேருந்து அவளை பிடிக்காது. அது எங்கள் அம்மா கிட்ட அவள் அதிக உரிமை எடுத்துக்கிட்டதால கூட இருக்கலாம். இறங்கி வந்தே பேசினான். அடப்பாவி, இது ஒரு காரணமாடா? மலரை விட உங்கள் அம்மா தான் அது மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்காங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. அது தெரிஞ்சதால தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். வெறுப்பில் உண்டாகிற உறவு சரியா அமையாதுடா. நண்பன் மேலுள்ள உண்மையான அக்கறையால் கூறினான். என்ன நீ கூட புரிஞ்சுக்கலடா. உண்மையில நான் என்ன நினைக்கிறேன்னு யாருமே கேட்கலடா. ஆற்றாம இருந்தது அவனிடம். அதைத்தான் நான் இவ்வளோ நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். மலர் மேல ஏண்டா இத்தனை வெறுப்பு? அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு அப்படி என்னதான் பிடிக்கல? அவ எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசுறது பிடிக்கல, அவ டான்ஸ் ஆடுறது பிடிக்கல, எல்லாரும் அவளை சொந்தம் கொண்டாடுறது பிடிக்கல. இப்படி நிறைய இருக்கு. போதுமா? ஒரே மூச்சாக கத்தி முடித்தவன் போகிறேன் என்று கூட சொல்லிக் கொள்ளாமல் கிளம்பி சென்றான். விக்ரம் அதிர்ந்து விழித்தான். அடப்பாவி, உனக்குள்ள இவ்வளோ காதலா மலர் மேல? அதை உணராம இருக்கியடா வீணா போனவனே. தலையில் அடித்துக் கொண்டான் நண்பன். விக்ரம் செழியனுக்கு பள்ளியிலிருந்தே தோழன். இருவரும் ஒன்றாகவே என்ஜினியரிங் படித்தனர். பல வருட நட்புடன் குடும்பத்தில் ஒருத்தன் போலத்தான் பழகுவார்கள். தற்போது இருவரும் சேர்ந்துதான் தொழிலும் செய்து வருகின்றனர். அந்த பகுதியில் உள்ள கடல்வாழ பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நிறுவனம் நடத்துகின்றனர். மீனவர்களிடம் இருந்து இறால், மீன் போன்றவற்றை கொள்முதல் செய்து அதனை ஏற்றுமதி செய்யும் தொழில் அவர்களுடையது. இருவருக்குமே தந்தையின் தொழிலை நடத்துவது ஏற்புடையதாக இல்லாததால் சுய தொழில் செய்து வருகின்றனர். சிறுவயது நட்புடன் இன்று தொழிலிலும் கூட்டாளிகளாக உள்ளனர். நண்பன் மீது அலாதி அன்பு கொண்ட விக்ரம் அவன் மனம் என்னவென்று அறியவே அவனிடம் பேசினான். அவன் சொன்ன பதிலை கேட்டு யோசனையாக இருந்தவனை கலைத்தான் முகில். யாருன்னு அந்த வீணா போனவன்? கேட்டுக்கொண்டே வந்து அமர்ந்தான் முகிலன். வேற யாரு? உங்க அண்ணன் தாண்டா. என்னது அண்ணனோ? எங்க? ஐயோ என எழுந்து ஓட போனவனை இழுத்து பிடித்து நிறுத்தினான் விக்ரம். எங்க ராசா ஓட பாக்குற? அவ்வளோ பயம் இருக்கவன் அவனை பற்றி தெரியணும்னு என்ன கேள்வி கேட்க சொல்லி இருக்கக்கூடாது. அவன் போயிட்டான், நீ உட்கார். நிஜமாத்தான் சொல்கிறீங்களா? சுற்றி முற்றிலும் பார்த்தபடியே கேட்டான். ஆமாடா, உட்கார் என அடக்கி உட்கார வைத்தான். இப்போ சொல்லுங்க, என்ன சொன்னார் அந்த சிடுமூஞ்சி? டேய், இது அவனுக்கு தெரியுமா என தலையை சாய்த்து கேட்டான் விக்ரம். எதுன்னா? அவனை சிடுமூஞ்சின்னு சொல்றது தெரியாது, நீங்க சொல்ல மாட்டீங்க தானே என வழிந்தான் இளையவன். ஆமாண்டா, உங்க அண்ணன் சொல்றத உன்கிட்ட சொல்றதும் நீ சொல்றத உங்க நொன்ன கிட்ட சொல்றதும் தான் எனக்கு வேலை பாரு. அதுக்கு தான் எங்க அப்பா என்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சாரு. வாங்கடா வேலையை தவணுங்களா. என்ன விக்கினா, இதுக்கு போய் கோவிக்கலாமா? உருகினான். ஆமாண்டா, இப்படி சொல்லி சொல்லியே எனக்கு கோபம் வராமல் பண்ணிடுங்க. அண்ணா ப்ளீஸ், நம்ம சிடுமுஞ்சி என்ன சொன்னாரு சொல்லுங்க. டேய், அவனுக்கு மலர் மேலே இருக்கிறது பொசசிவ் லவ்டா. அப்படின்னா? நீ எல்லாம் மாஸ்டர் டிகிரி பண்ணி என்னடா சாதிக்க போற? அவனை ஒரு மார்க்கமாக பார்த்து கேட்டான். என்ன இது கூட புரியலைங்கிறிய? அதான் கேட்டேன். முகிலன் திருவென விழிக்கவும் விக்ரமே தொடர்ந்தான். மலர் மேல அவனுக்கு வெறுப்பு இல்லடா, அத அவனா சொல்லிக்கிறான். அவனுக்கு மலர்கிட்ட மற்றவங்க பேசுறது பழகிறது பிடிக்கல, அதான் இப்படி வெறுப்பா இருக்கிற மாதிரி நடந்துக்கிறான்னு நினைக்கிறேன் என்று நடந்ததை கூறினான்.
இதை கேட்ட முகிலன் அமைதியாக இருந்தான். என்ன முகிலா? ஆமாண்ணா, நீங்க சொல்றதும் உண்மைதான். ஏண்டா, உனக்கு இது முன்னமே தெரியுமா? ம், கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. இப்ப நீங்களும் சொல்லவும் உறுதியாகிடுச்சு. அப்புறம் என்னடா, மலர்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? அதுவும் நிம்மதியா கல்யாண கனவு காணும்ல. இல்லைண்ணா, காதல் மூணாவது மனுஷன் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. அவங்களா உணரணும். அதுதான் சரியா இருக்கும். நீங்க பண்ண உதவி ரொம்ப பெருசுண்ணா. என்னோட ஃப்ளவர் கஷ்டப்படக்கூடாதுன்னு ரொம்ப கவலையா இருந்துச்சு. இப்போதான் மனசு லேசா இருக்கு. தேங்க்ஸ் அண்ணா. உண்மையில் முகிலின் கண்கள் கலங்கி விட்டது. டேய், என்னடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? மலர் எனக்கு தங்கச்சி மாதிரி தான்டா. ஒரு பக்கம் என்னோட ஃப்ரெண்டு, இன்னொரு பக்கம் என் தங்கச்சி. இவங்க நல்லா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன்டா. பிரிச்சு பார்க்காத, சரியா? இனி இவங்க விஷயமா எந்த வேலைனாலும் என்கிட்ட சொல்லு, செய்யறேன். உதவி என்னும் வார்த்தையை கூட உபயோகிக்காத அந்த நட்பினை நினைத்து சந்தோஷமாக வீடு திரும்பினான் முகிலன். மலரின் வண்டியை சரி செய்து கொண்டு வந்து தங்கள் வீட்டின் முன் நிறுத்தினான் முகிலன். சாவியை கைகளில் தூக்கி போட்டு பிடித்தபடி உள்ளே நுழைந்தான். செழியனின் அறை திறந்து கிடக்கவும் மெதுவாக எட்டி பார்த்தான். என்னடா? உள்ளிருந்து வந்த குரலில் சற்றே பயம் வந்தாலும் அதை மறைத்து கொண்டு, ஒன்றும் இல்லைன்னா, ஃப்ளவர் வண்டி மெக்கானிக் ஷாப்ல இருந்து கொண்டு வந்தேன். இதை கொண்டு போய் கொடுக்கணும். நீங்க அந்த பக்கம் போனா கொடுக்க முடியுமா? ஏண்டா, அவளுக்கு நீ என்ன ஆளா? அவளே பார்த்துக்க மாட்டாளா? தன் வேலையிலிருந்து கண் எடுக்காமல் சொன்னான் செழியன். சரிண்ணா, நான் நம்ம சங்கர் கிட்ட சொல்லி கொடுத்துட்டு வர சொல்றேன். அவனை ஆழம் பார்த்தான் இளையவன். உடனே நிமிர்ந்தவன் கண்களில் கோபத்துடன், ஏண்டா, அறிவே இல்லையா? பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டுக்கு கண்டவனையும் அனுப்புற? கொடு சாவிய, நானே கொடுத்துக்கிறேன். பொங்கி வந்த சிரிப்பை அடக்கியபடி சாவியை அண்ணனிடம் தந்தான். அந்த ஸ்கூட்டி செழியன் அமர்ந்ததும் இன்னும் சின்னதாக தோன்றியது. மலர் வீட்டின் முன் வேகமாக வண்டியை கொண்டு வந்து நிறுத்தியவன் உள்ளே செல்ல தயக்கமாக இருக்கவும் அப்படியே நின்றுவிட்டான். ஆனால் அப்போதுதான் வெளியில் வந்து அமுதா இவனை கண்டதும் அன்பாக வரவேற்றார். தம்பி செழியா, வாப்பா, ஏன் அங்கேயே நிக்கிற? உள்ள வாயா என்றார். அத்தை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. கொஞ்சம் வேலை இருக்கு, அதான். வண்டியை முகில் மெக்கானிக்கிட்ட இருந்து கொண்டு வந்தான். அதை கொடுத்துட்டு போக தான் வந்தேன். இருக்கட்டுமே, அதுக்கு வீட்டுக்கு வராம கிளம்புவியா? உள்ள வந்து காஃபி குடிச்சிட்டு போப்பா. இது போன்ற அன்பு கட்டளைகளை மீறி செல்ல முடியாது. உள்ளே சென்று சோஃபாவில் அமர்ந்தான். அமுதா மேலும் சில நல விசாரிப்புகளுக்கு பிறகு காஃபி போட சென்றார். சும்மா உட்கார முடியாமல் போனை எடுத்து பார்த்து கொண்டிருந்தான். அப்போது மெல்லிய கொலுசலி கேட்க நித்திய மல்லியின் மனம் நாசியில் நிறைக்க, அம்மா என்ற இனிய குரலுடன் அங்கு வந்தாள் மலர். செழியனை பார்த்தவள் அப்படியே அங்கேயே நின்று விட்டாள். இவனும் அவளைத்தான் பார்த்தான். சிறிது நேர பார்வை பரிமாற்றத்திற்கு பிறகு தன்னை சுதாரித்தவள், வாங்க என்றாள். நடனாலயா செல்ல கிளம்பி கொண்டு இருந்தால் போலும். அதற்கு ஏற்ற உடையும் கண்களில் துளி மையும் நெற்றி பொட்டுமே அவள் அலங்காரமாக இருந்தது. அவளை பாதாதி கேசம் வரை முழுவதும் கவனித்தவன் சட்டன முகத்தை திருப்பிக் கொண்டான். அதற்குள் அமுதா காஃபி கொண்டு வரவும் அதை வாங்கி கொடுத்தவன் உடனே கிளம்ப தயாரானான். மலருக்குத்தான் ஏக்கமாக இருந்தது. ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவன் கிளம்புவது. இந்தாங்க அத்தை சாவி, நான் கிளம்புறேன். வண்டி சாவியை அமுதாவிடம் தந்தான். நீ எப்படி செழியா போவ? நான் பார்த்துக்கிறேன் அத்தை. கிளம்புவதிலேயே குறியாக இருந்தான். அவனுக்குத்தான் மலர் முன்னணியில் தடுமாறும் மனதை எண்ணி கோபமும் அதை யாரிடம் காட்டுவது என்ற எண்ணமும் வாட்டி வதைத்ததே. இருப்பா மலர், தம்பிய வீட்டில் விட்டுட்டு அப்புறம் ஸ்கூல் போ. செழியன் அவசரமாக மறுத்தான். இல்லத்த, வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். மலரும் அவசரமாக ப்ளீஸ் என்றால் கண்களை சுருக்கி கெஞ்சலாக. அந்த வார்த்தையை அவனால் தூக்கி எறிய முடியவில்லை. இருவரும் ஒரே வண்டியில் கிளம்பினர். நான் ஃபேக்டரி போகணும். ஏதோ பஸ் கண்டக்டர் கிட்ட டிக்கெட் வாங்குவது போல கூறினான். ம், பாதி தூரம் வந்திருக்கும். நிறுத்து என்றான். ஏன் பாதியிலேயே?
உன் கூட வர எனக்கு பிடிக்கல. ஏதோ அத்தை சொன்னதுக்காக தான் வந்தேன். எங்கோ பார்த்தபடி சொன்னான். சட்டென முகம் வாடி விட்டது மலருக்கு. அப்படி உங்களுக்கு பிடிக்காத அளவுக்கு நான் என்ன செஞ்சேன்? அவள் கேட்டு முடித்ததும் கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு அவளை கூர்மையாக பார்த்தாள். உனக்கு தெரியாதா என்றான் இதழ் வளைத்த நக்களுடன். இல்லை என தலையசைத்தாள். அது சரி, உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? ஒன்று ரெண்டா இருந்தா தானே, இப்படி எத்தனையோ. ப்ளீஸ் இப்படி பேசாதீங்க, புரியற மாதிரி சொல்லுங்க. புரியும்படியாவா? நாடியை தேய்த்தவன், எனக்கு நீ டான்ஸ் ஆடுறது சுத்தமாக பிடிக்கல, நிறுத்திடு என்றான் கட்டளையாக. அவன் அப்படி சொன்னதும் சுள்ளென கோபம் வந்தது. ஏன்? எனக்கு படிச்சிருக்கு, நான் ஏன் நிறுத்தணும்? சட்டென கேட்டு விட்டாள். இதான் நீ, உள்ள ஒரு மாதிரி வெளியொரு மாதிரி, அதான் உன்னை பிடிக்கல. சொன்னவன் வேகமாக சென்று விட்டான். நின்ற இடத்திலேயே நின்றாள் மலர். உன்னாலே என் மனம் சிதைவது முன்னாலே, மனம் நெகிழ்வது முன்னாலே, கண்களின் ஈரம் முன்னாலே, சந்தோஷம் மின்னல் உன்னாலே, உள்ளுக்குள் உடைவது முன்னாலே, உறுதியாய் நிற்பது முன்னாலே, உன்னையன்றி யாருளர் இணையாட்கொள்ள? கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. பாடல் ஒலிக்க தன்னை மறந்து கண் கலங்க ஆடிக்கொண்டிருந்தாள் அனிச்சமலர். உயிருருகும் தருணம் அதை பாவங்களில் காட்டினாள். நடனாலயாவில் பலரும் சென்றிருக்க சிலர் மட்டும் இவள் ஆடுவதை ரசித்துக் கொண்டிருந்தனர். ஆடி களைத்தவள் குருவணக்கம் செய்துவிட்டு கிளம்ப தயாரானாள். குழாயடிக்கு சென்று சில்லென்ற தண்ணீரை முகத்தில் அடித்து கழுவினாள். வியர்வையுடன் சேர்ந்து கண்ணீரும் நீரில் கலந்து வெளியேறியது. முகத்தை அழுந்த துடைத்துவிட்டு மணி பார்த்தாள். வழக்கத்தை விட அதிக தாமதம் ஆகிவிட்டு இருந்தது. தன் உடைமைகளை அள்ளிக்கொண்டு கிளம்பும் போது, மலர் எங்கேயோ கேட்ட குரல். நின்று திரும்பி பார்த்தாள். அந்த கலைக்கூடத்தில் சிலம்பம் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் அன்புச்செல்வன் நின்றிருந்தான். மலர் அவனை நோக்கி என்னவென்ற கேள்விக்குறியாக புருவங்களை சுருக்கி பார்த்தாள். வாயால் கேட்கவில்லை. அருகில் வந்தவன், நீங்க ரொம்ப நல்லா ஆடுனீங்க என்றான். தேங்க்ஸ். முகம் மாறாமல் பதில் சொன்னவள் உடனே வண்டியை எடுத்தாள். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பட்டென கூறினான். மணியை குறிப்பாக பார்த்தவள், இப்போ நேரமாகிடுச்சு, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அவன் விடாக்கண்டனாக நின்றான். இது எதுடா புதுவம்பு என அழுத்தவள், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, விட்டுடுங்க என்றாள் தன்மையாக. இதுதான் மலரின் குணம். யாருடைய மனமும் புண்படும்படி பேச மாட்டாள். முடிந்தவரை கனிவையே கடைபிடிப்பாள். நான் என்னோட முடிவை சொன்னேன். நாளைக்கு வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க, யோசிச்சு சொல்லு. ஏதோ ஆஃபர் செய்வது போல் சொன்னான். ஒரு நிமிடம் கண்மூடி திறந்தவள், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிவாகிடுச்சு, புரிஞ்சுக்கோங்க என்றாள். கல்யாணம் தானே முடிவாகியிருக்கு, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன விரும்புறியா? அதை சொல்லு போதும். ஏன் இப்படி அநாகரிகமாக நடந்துக்கிறீங்க? உங்களை நான் விரும்பலை, போதுமா? கோபமே கொள்ளாத மலர் அன்று கொதித்து விட்டாள். நீ நாளைக்கு யோசிச்சு சொல்லு, உன் வீட்டில் நான் வந்து பேசுகிறேன். உங்களுக்கு சொன்ன புரியாதா? நான் வேற ஒருத்தரை விரும்புகிறேன். அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இந்த ஜென்மம் இல்லை, இனி வரும் 7 ஜென்மமும் அவரைத்தான் விரும்புவேன், கல்யாணம் பண்ணிப்பேன். இனி என்னை இது மாதிரி தொல்லை பண்ணாதீங்க ப்ளீஸ். நீ காதலிக்கிறியா? நம்ப முடியலையே. சரி, யாருன்னு சொல்லு, விட்டுடுறேன். நக்கலாக பேசினான். இளஞ்செழியன். இளஞ்செழியன். ஒரு சேர இரு குரல்கள் கேட்டதில் இருவருமே திகைத்தனர். ஒரு குரல் மலருடையது, மற்றொன்று செழியனுடையது. செழியனை அங்கு மலர் எதிர்பார்க்கவில்லை. செழியனை மலர் அங்கு எதிர்பார்க்கவில்லை என்றால் அன்புச்செல்வன் கொஞ்சமும் நம்பவில்லை. அவர்களை நோக்கி நடந்து வந்தவனை பார்த்து
அனிச்சமலருக்கு வியர்க்க துவங்கியது. அன்பு செல்வனுக்கு கை கால்கள் எல்லாம் நடுங்க தொடங்கியது. அழுத்தமான காலடிகளுடன் நிதானமாக வந்தவன் மலரின் தோளில் கை போட்டு தன்னோடு சேர்த்து கொண்டான். என்ன மிஸ்டர் அன்பு செல்வன், என் பொண்டாட்டிக்கிட்ட ஏதோ கேட்டுட்டு இருந்தீங்க போல. அது அது வந்து நான் மலர் மேடம்க்கு ஹலோ சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். குரலில் நடுக்கம் இருந்தது. பொதுவாகவே அந்த சுற்று வட்டாரத்தில் செழியன் என்றாலே பலருக்கும் பெரிய மரியாதை உண்டு. தவறு செய்பவர்கள் நடுங்குவர். அவரவருக்கு தக்க பதிலடி கொடுப்பதில் அவனுக்கு நிகர் அவன் மட்டுமே. பெரும் பணத்தால் மட்டும் இந்த மரியாதையும் பயமும் வந்துவிடாது. நல்ல குணமும் நியாய தர்மமும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனை எதிர்கொண்டு பேச துணிவு வேண்டுமே. நடுங்கிக் கொண்டே பதில் சொன்னவனை பார்க்க மலருக்கு பாவமாக இருந்தது. அவன் அருகில் வந்தவன் கைகளை கட்டிக்கொண்டு நேராக அவனை பார்த்து, ஓஹோ, இனி இந்த ஹலோ செல்வதெல்லாம் நேரங்காலத்தோடு இருக்கணும், இல்லை ஹலோ சொல்ல ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்றான் ஒருவித அழுத்தத்துடன். அண்ணே வா போகலாம். அவள் வண்டியை கிளப்பவும் இவனும் அவன் வண்டியை கிளப்பியிருந்தான். இது என்ன கனவா? இல்லையே என எண்ணிக்கொண்டாள். என்ன சொல்லி கூப்பிட்டார்? அனி. இந்த பேரை இதுவரை யாரும் சொன்னது இல்லையே. மனதிற்குள் உற்சாகம் பீரிட்டது. ஆனால் மண்டைக்குள் ஒரு மணி. அடங்குடி, அவனை பத்தி தெரிஞ்சும் இவ்வளவு குஷி ஆகிறன்னா எவ்வளவு தைரியம் உனக்கு என்றது. அட, கொஞ்சம் கூட சந்தோஷப்பட விட மாட்டீங்களே. அவனை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே வண்டி ஓட்டினாள். இருவரும் ஒரே மாதிரி அருகருகில் வந்து கொண்டிருந்தனர். காற்றில் அவன் தலைமுடி கதகளி ஆடியது. வெள்ளை நிற சட்டை, கைகளின் ஓரத்தில் மட்டும் நீல நிறம். நீல நிற ஜீன்ஸ் அணிந்திருந்தான். கழுத்தில் தொங்கிய செயின் அவன் மார்பு முடிகளுடன் உறவாடியது. இப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். ஆனா இந்த சிடுமூஞ்சி கொஞ்சம் சிரிக்கலாம். இவர் எப்போ சிரிச்சு நான் கண்ணார பார்க்க போறோன்னு தெரியல. மனுஷன் சிட்டி ரோபோக்கு அண்ணனா இருக்க வேண்டியவர். பாவம், நம்ம இளிச்சவாயே முகிலுக்கு அண்ணனாகிட்டார். அடியே, அவனை ரசிச்சு கலாய்ச்சது போதும், காலையில உன்னை பிடிக்கலன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொன்னானே, அதை என்னன்னு கேளு. மூளை இடித்துரைக்க தன் நினைவுகளில் இருந்து வெளியே வந்து முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டாள். ஊருக்குள் வந்ததும் அவன் வண்டியை நிறுத்தினான். இவள் நிறுத்தாமல் போக குறுக்கே கை நீட்டி தடுத்தவன், ஏய் என்னடி கொழுப்பா என்றான். சுற்றி முற்றி பார்த்தவள், என்னைய கேட்டீங்க என்றாள் புரியாதவள் போல. இல்ல, உன் பாட்டிய. என்ன சார் சொன்னீங்க? டியா? அப்புறம் கொழுப்பான்னு தானே கேட்டீங்க? நான் ஒன்றும் உங்க பொண்டாட்டி இல்லை டி போட. அப்புறம் உங்க சம்பாத்தியத்தில் உட்காந்து சாப்பிடல கொழுப்பு கூடி போக. அப்புறம் யாருக்கு பொண்டாட்டியாக போற? அதையும் தான் சொல்ல, கேட்டுக்கிறேன் என்றான் கைகளை மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு. என்னை பிடிக்கலன்னு முகத்தில் அடித்த மாதிரி சொன்னவருக்கு பொண்டாட்டி ஆக போகிறதில்ல, போதுமா? செழியன் ஏற்கனவே தான் பேசிய பேச்சிற்கு மனதிற்குள் வருந்தி கொண்டுதான் இருந்தான். ஒரு பெண்ணை முகத்தில் அடித்தது போல் பிடிக்கவில்லை என்று சொல்வது ஆணாதிக்கம் என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டிருந்தான். அதனாலேயே அவளை ஒரு முறை பார்த்து விட வேண்டும் என்றுதான் நடன வகுப்புக்கு அவளை தேடி வந்ததே. சாரி என்றான் வெளிவராத குரலில். எதுக்கு? இப்போது அவள் கையை கட்டிக்கொண்டு கேட்டாள். உன்கிட்ட அப்படி பேசினதுக்கு. வேறு பக்கம் பார்த்து கொண்டு சொன்னான். சில நிமிடம் நின்றவள் அவன் இவளை திரும்பி பார்க்கும்போது பதில் சொல்லாமல் கிளம்பி போய்விட்டாள். அவன் வண்டியின் ஆக்சிலரேட்டை முறுக்கி கொண்டு அங்கேயே நின்றான். எவ்வளோ திமிர் இருந்தா சாரி கேட்டும் பதில் சொல்லாம போவா, திமிர் பிடிச்சவா. மனமாற திட்டினான். இவர் பேசுறத பேசிட்டு அப்புறம் சாரி சொன்னா உடனே சரிங்க என்ன சொல்லணுமாக்கும்? போயா சரிதான் மனதிற்குள் சொல்லி சிரித்து கொண்டாள் அனிச்சமலர்.